ரீசெண்டாக டிவிகே கட்சியோட தலைவரான விஜய் வந்து செகண்ட் மாநாடு வந்து மதுரையில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பயங்கரமான ஃபேன்ஸோ இல்லை பார்ட்டி மெம்பர்ஸோ வந்திருந்தாங்க. அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 to 4 days முன்னாடி திருச்சியில் அவரோட கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் கேம்பெயின் கரெக்டாக. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது இதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி சைட்லேருந்தோ இல்லை பப்ளிக் கிட்ட இருந்தோ இல்லை அவரோட ஹேட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்து ரெஸ்பான்ஸ் நிறைய நம்ம பார்த்துருப்போம். எல்லாமே பயங்கரமா என்ன சொல்றது, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரியோ இல்லை நெகட்டிவ் கிரிட்டிசைஸ் பண்ணி பயங்கரமா பேசியிருந்தாங்க கரெக்டா. அதுலயும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னாக்கா சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா விஜய பயங்கரமா பேசியிருந்தாரு. கிரிட்டிசிசமும் ரொம்ப பயங்கரமா ரொம்ப இன்டென்ஸா பேசியிருந்தார் கரெக்டா. ஸோ அவருக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய இன்டர்வியூலையும் பேசியிருந்தார். அது இல்லாமல் அவரோட கட்சி மாநாட்டிலையுமே கட்சி பொதுக்கூட்டத்திலையுமே சீமான் அவர்கள் வந்து பயங்கரமா பேசியிருந்தாரு. பட் சீமான் என்னதான் தரக்குறைவாவோ இல்லை ரொம்ப கேவலமா பேசியிருந்தாலுமே அதுக்கு எங்கேயுமே விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுக்காம அவர் பாட்டும் அவர் வேலையை பார்த்துட்டே போயிருந்தார். ஸோ திஸ் இஸ் கால்டு த பவர் ஆஃப் இக்னோரிங் நெகட்டிவிட்டி அந்த மாதிரி கூட சொல்லலாம். அப்படின்னா இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு அவரோட ரீசெண்டாக வந்த எல்லா படங்களோட ஆடியோ லான்ச்லையுமே அவர் கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு, நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்றது. அதே தான் இவருமே ஃபாலோ பண்ணியிருக்காரு இந்த மாநாடுலையோ இல்லை பாலிடிக்ஸில் வந்ததுக்கு அப்புறமேட்டுமே. ஸோ என்னன்னா அவரை பத்தி யாரு என்ன வேணாலும் எவ்வளோ வேணுமோ கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய சொல்லியிருக்கலாம். பட் அது எதுவுமே அவர் உள்ளுக்குள்ள எடுத்துக்காம அதை வந்து ரொம்ப பர்சனலா எதுவும் எடுத்துக்காம அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு அவரோட வேலை என்ன, அவரோட எய்ம் என்ன, அவரோட கோல் என்ன, அதை மட்டும் நோக்கி அவர் ஃபோக்கஸ் பண்ணி அவர் இந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. லைக் அவர் வந்து இப்போ கேம்பெயின் பண்ணாரு பாத்தீங்களா, கேம்பெயின்ல அவரோட மோட்டிவ் இல்லை அவரோட ஃபோக்கஸ் எதுல இருந்திருக்கும்னா மக்களை பார்க்கணும், மக்களோட ஓட்டு அவருக்கு ஃபேவரா வரணும் அண்ட் 2026 எலெக்ஷன்ல அவர் வின் பண்ணணும், அதுதான் அவருடைய எய்மா இருந்திருக்கும் கரெக்டா. ஸோ அதை மட்டும் தான் அவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா அந்த கேம்பெயினை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. கேம்பெயினுக்கு முன்னாடியோ இல்லை மாநாடு நடந்ததுக்கு அப்புறமேட்டோ பயங்கரமா அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கான ரிப்ளை வந்து அவர் எங்கேயுமே கொடுக்கல. ஏன்னா அது அவரோட மோட்டிவ் கிடையவே கிடையாது. ஸோ யாரெல்லாம் நம்மளை பத்தி நெகட்டிவா பேசுறாங்களோ அவங்களுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணணும், இல்லை அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லை நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றது அவரோட வேலை கிடையாது. அவரோட வேலைன்றதுன்னா அவரு பாலிடிக்ஸ்ல அஃபிஷியலா இறங்கிட்டாரு. ஸோ அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதுல மட்டும் தான் அவரோட ஃபோக்கஸ் இருக்கு. அதை தாண்டி நெகட்டிவிட்டியோ இல்லைனாக்கா கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கோ எதுக்குமே அவர் வந்து ரிப்ளை பண்ணல. அதுதான் கரெக்ட். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே இக்னோர் பண்ணிட்டு அவருக்கு என்னென்ன பாசிட்டிவிட்டி இருக்கோ இல்லை அவரு வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அவரோட எய்மோ இல்லை அவரோட கோல்ல மட்டும் தான் எனக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்கு. அப்படின்னும் போது அவரு என்ன நினைக்கிறாரோ அவர் என்ன ஆகணும்னு நினைக்கிறாரோ அதை கண்டிப்பா அவரால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதையே தான் நீங்களுமே உங்க லைஃப்லயுமே அப்ளை பண்ணணும். நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், ஏதாச்சும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க எந்த பொசிஷன்ல இருந்தாலுமே அங்க ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இல்லை நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, இல்லை உங்ககிட்ட வந்து அதை போற போக்கில் கழிச்சு விட்டு போவாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டுக்க கூடாது. கண்டுக்காம நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ஒர்க்ல தான் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்கணும் சரிங்களா. அதை விட்டுட்டு அவங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்க அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இல்லை அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லை அதுக்கு நான் வந்து உட்காந்து அழணும் ஃபீல் பண்ணணும் அப்படின்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்க சொல்ற எல்லா விஷயமும் உண்மை இல்லையே அப்படின்னும் போது நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க சொல்றாங்கன்னா அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இல்லை அவங்களோட கருத்து, அவ்வளவுதான். அந்த கருத்து தான் நீங்க அப்படின்றது கிடையாது கரெக்டா. உங்களுக்குள்ள உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் கரெக்டா. ஸோ அந்த ஐடென்டிட்டியை மட்டும் நீங்க பாருங்க, உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதைப்படி மட்டும் நீங்க நடங்க சரியா. அதை விட்டுட்டு தேவையில்லாத நெகட்டிவிட்டி எல்லாம் உள்ள போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களோட லைஃபை அப்படியே பின்னோக்கி இழுத்துரும் சரியா. நீங்க வந்து லைஃப்ல வந்து ப்ராக்ரஸ் பண்ண முடியாது, இல்லை முன்னாடி வந்து ப்ரொசீட் பண்ணி போக முடியாது. ஸோ அதுக்கு எல்லாமே இது வந்து தடங்களா இருக்கும். ஸோ அதனால நெகட்டிவிட்டி விட்டுட்டு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் செஞ்ச மாதிரி நீங்களுமே நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிட்டு பாசிட்டிவிட்டியை மட்டும் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணுன்றது உங்க மைண்ட் செட்ல இருக்கும், இல்லை உங்க மைண்ட்ல இருக்கும். அதை மட்டும் கரெக்டா பார்த்து பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் ஒரு விஷயம். நீங்க வந்து டிவிகே தலைவரான விஜய் அவர்கள் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது அவருக்கு மட்டும் தான் அப்ளை ஆகுமா, இல்லை பொலிட்டிஷியன் மட்டும் தான் அப்ளை ஆகுமா அப்படி கிடையவே கிடையாது. நீங்க என்ன ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே இதை நீங்க அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்
ஸ்கூல்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்க பேரண்ட்ஸோ இல்லை உங்க டீச்சர்ஸோ இல்லை உங்களோட கொலீக்ஸோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ வந்து உங்களை வந்து நீ படிக்காத ஆளு, உனக்கு வந்து அறிவே இல்லை, முட்டாளா இருக்க, உனக்கு படிப்பே வராது அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதை நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்களுக்கு உங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டுட்டு இருக்கீங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறீங்க, அதுக்கான அவுட்கம் வரப்போகுது. ஸோ அதனால வந்து நீங்க வந்து நெகட்டிவா எனக்கு எதுவுமே படிப்பு வராது, அவங்க சொல்றதான் உண்மை அப்படின்னு நீங்க நம்பிட்டு இல்லை அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோ இல்லை ரியாக்ட் பண்ணிட்டோ நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்றதுல மட்டும் டைம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது உங்களை வந்து இன்னுமே இம்ப்ரூவைஸ் பண்ணும், உங்களோட கரியருமே இல்லை உங்களோட அகாடமிக் வைஸ் எல்லாமே. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க உங்களோட ஒர்க்ல வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணுமே தவிர உனக்கு இது தெரியாது அது தெரியாது இது கூட தெரியலையா அப்படின்னு யாராச்சும் கேட்டுட்டு போயிடுவாங்க. பட் அதையே நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சரியா? அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் ஓரம் வச்சுட்டு ஓகே எனக்கு தெரியாது நான் கத்துக்க போறேன், அதுக்கான டைம் ஆக போது, நான் அந்த டைம் எடுத்து நான் கத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நீங்க அதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு அவன் என்ன நெகட்டிவா பேசிட்டான், இவங்க நெகட்டிவா சொல்லிட்டாங்க, ஹெச்ஆர் பேசிட்டாங்க, மேனேஜர் பேசிட்டாங்க அப்படின்னுட்டு அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சேம் திங் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ் மோட் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னாக்கா நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம அதை நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுல இருக்க மைனஸ் எல்லாம் நீங்க எப்படி பிளஸ் ஆக்கலாம், இல்லை அதை இன்னும் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க பார்க்கணுமே தவிர இல்லை நீ எப்படி என்ன வந்து தப்பா சொல்லலாம், நான் பண்ணதில் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்க வந்து அவங்க கிட்ட போய்ட்டு ஆர்கியூ பண்ணிட்டோ அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டோ நீங்க வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இந்த நெகட்டிவ் எல்லாம் ஓட வச்சுட்டு அடுத்தடுத்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போறதுக்கான வழியை மட்டும் பாருங்க. உங்களோட கோல் அண்டு உங்களோட எய்ம்ல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் பண்ணினாலே நீங்க லைஃப்ல ஆட்டோமேட்டிக்காக அச்சீவ் பண்ண முடியும், நீங்க நினைச்ச இடத்த நீங்க வந்து சேர முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.